மதுரை மாவட்டத்தில் ஒரு அழகான கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட கதை தாங்க சொல்ல போகிறோம். அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 13 வயசு தாங்க ஆகுது. அவங்க வீட்டாரும் சேர்ந்து எல்லாரும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. படிக்கும் பொழுதே அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 6வது தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க 8ஆம் கிளாஸ் படிக்க வேண்டியது. அவங்க குடும்ப சூழ்நிலையில் 6வது படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணோட கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாதனால 3 பேருமே சரியாக ஸ்கூலுக்கு போக முடியாமல் போச்சு. சில காரணங்கள், சில சண்டை இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்கூல் போக முடியாமல் போச்சு. அந்த பொண்ணு அதுக்கப்புறமா 2 வருஷம் அப்புறமா ஸ்கூல் போகும்பொழுது கொஞ்சம் வயசு வித்தியாசமாக முன்ன பின்ன படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது 8வது படிக்க வேண்டிய பொண்ணு 6வது படிச்சுட்டு இருந்துச்சு 13 வயசில். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 11 வயசு இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, வயசுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசுக்கு கொஞ்சம் நாளே அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிடுறாங்க. கரெக்டாக அந்த பொண்ணுக்கு 11 வயசில் வயசுக்கு வராங்க. கரெக்டாக 2 வருஷத்துக்கு அப்புறமா 13 வயசில் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் பண்ணும்பொழுது கூட அந்த பொண்ணோட அம்மா இல்லை. அம்மாவும் அவங்க அக்காவும் வேறு ஒரு ஊரில் இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட, அதாவது அப்பாவோட சொந்த வழியில் அந்த பொண்ணு படிச்சிட்ருக்காங்க. திடீர்னு சில காரணத்தினால மேரேஜ் பண்ணிட்டாங்க. இதில் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது. பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும்பொழுதும் சரி, அந்த பொண்ணு ஒரு 2 வருஷம் ஹாஸ்டல் படிச்சிருந்துச்சு. அப்போவும் அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு தப்பும் சொன்னதில்லை. இது வரைக்கும் வார்டன்ட்டோ டீச்சரோ சாரோ எந்த தப்பும் சொன்னதில்லை. லவ்வோ அந்த மாதிரிங்கிறது எந்த இதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு நல்ல பொண்ணு. அந்த பொண்ணோட ஆசை டீச்சர் ஆகணும் தான் அந்த பொண்ணோட ஆசையே. அவங்க நல்லா படித்து நல்லா ஒரு வேலை வாங்கிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஃப்ரீயாக பாடம் நடத்தி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு படித்த பொண்ணு தான். படிப்புனாவே ரொம்ப ரொம்ப உசுறு அவங்களுக்கு. படிப்புனாலவே அவங்க அம்மாக்கிட்டேயோ அவங்க அக்காக்கிட்டேயோ அவங்க போகலை. அந்த படிப்பே அந்த பொண்ணுக்கு வினையாக இப்போ முடிஞ்சிருக்குது. ஆனால் அந்த பொண்ணோட கனவு ஆசை இது எல்லாமே மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. படிப்பை மட்டும் நம்பின அந்த பொண்ணுக்கு பெரிய ஆபத்தையும் சந்திச்சாங்க. சாவை கூட பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு எபிசோடில் நான் கண்டிப்பாக சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.